நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம்மால் முடிந்த வரையில் சிறு சிறு காணொளிகளை அவ்வப்போது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றும் ஒரு சிறிய விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த காணொளியை தயாரிக்கின்றோம். குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதமானது அல்லாஹு தாலா ஏனைய மாதங்களை விட சிறந்த மாதம் என்று குறிப்பிட்டு சொல்கின்ற ஒரு அருமையான ஒரு புனிதமிகு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் பல பயிற்சிகளை பெற்றுக் கொள்வதற்காக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு மாதம். இந்த காலகட்டத்திலே நாங்கள் அமல்களில் ஈடுபடுவது, நல்ல காரியங்களில் ஈடுபடுவது, இவ்வாறான பல்வேறு நன்மைகளை தரக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஈடுபட்டு அதற்காக நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் பேச போகின்ற விடயம் என்னவென்றால், இந்த ரமலானுடைய காலத்தை முழுமையாக நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கி அந்த மாணவர்கள் அவர்களுடைய நோன்புகளை சரியாக நோக்க வேண்டும், அவர்கள் குர்ஆன் ஓத வேண்டும், வாசிப்புகளிலே ஈடுபட வேண்டும், அதே போன்று அவர்கள் திக்ர்களிலே ஈடுபட வேண்டும், இவ்வாறான நல்ல காரியங்களில் அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய மார்க்கமானது அவர்களுக்கு வழிமுறைகள், நல்ல பல வழிமுறைகளை காட்டி கொடுத்திருக்கிறது. அதை அவர்கள் பயிற்சி பெற வேண்டும். அவ்வாறுதான் சமூகத்திலே எதிர்காலத்திலே ஒரு நல்ல ஒரு பற்றுள்ளவர்களாக அவர்கள் வருவார்கள் என்பதற்கு அவர்களுடைய வீடுகளிலே இருந்து அவர்கள் பயிற்சி பெறுவதற்காகத்தான் நமது நாட்டு அரசாங்கம் இந்த பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கி இந்த மாணவர்களுக்கு அந்த சந்தர்ப்பங்களை வழங்குகிறது. ஆனால் இன்று என்ன நடக்குகிறது என்று சொல்லி பார்த்தால், பாடசாலைக்கு விடுமுறை அரசாங்கம் வழங்கினாலும் கூட இன்று இந்த ரமலானுடைய காலப்பகுதியில் அதிகமான பாடசாலைகளிலே வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையிலே ஏர்லி மார்னிங் ஆரம்பிக்கிற வகுப்புகள், பின்னரம் வரையிலான வகுப்புகள், மதிய வகுப்புகள் என்று பல்வேறு வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வீதிகளிலே பார்த்தால் மாணவர்கள் டியூஷன் கிளாஸுக்கு என்றும் ஸ்கூலுக்கு என்றும் மாணவர்கள் படிப்பு என்று வீதிகளிலே அலைஞ்சு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதம் பிள்ளைகளுக்கு பாடசாலைகளை விடுமுறை வழங்கி, பகுதி நேர வகுப்புகளுக்கு விடுமுறைகளை வழங்கி, அந்த பிள்ளைகள் வீடுகளிலே இருந்து அவர்கள் இந்த ரமலானை முழுமையாக அனுபவிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் மறுத்து கொண்டிருக்கிறோம். காலப்போக்கிலே நாங்கள் இவ்வாறு எங்களுக்கு விடுமுறை தேவையில்லை, நாங்கள் ரமலானுடைய காலமாக இருந்தாலும் எங்களோட பிள்ளைகள் நோன்பை பிடித்துக் கொண்டாவது படிக்கத்தான் வேணும், அவர்கள் வீதிகளிலே டியூஷன் கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் முடிய அடுத்த கிளாஸ், ஒரு கிளாஸ் முடிய அடுத்த கிளாஸ் என்று இவர்கள் அலைந்து திரிந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் என்று மார்க்கத்தை பற்றி எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. இந்த உலக கல்வியை பிள்ளைகள் படித்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் புலமை பரிசில் பரீட்சை நல்ல மார்க்ஸ் எடுக்க வேண்டும், OLA அவர்கள் ஹை ரிசல்ட்ஸ் எடுக்க வேண்டும், A லெவல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து அவர்கள் பெரிய பெரிய படிப்பு பட்டங்களுக்கு போக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். தவிர இந்த ரமலானுடைய காலத்தில் கிடைக்கின்ற நன்மைகளை எங்களுடைய குழந்தைகள் அடைவதற்கு நாங்கள் பெரும் தடையாக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் ஏன் இன்னும் உணராமல் இருக்கின்றோம். இவ்வாறு இருந்தால் எதிர்காலத்தில் அரசாங்கம் கூட யோசிக்கலாம், இவர்களுக்கு விடுமுறை வழங்க தேவையில்லை, என்ற வகுப்புகள் நடைபெறுகிறது, வெளிநாடுகளில் இருப்பது போல நாங்கள் நேரத்தை மட்டுப்படுத்துவோம். வெள்ளிக்கிழமைகளிலே ஜும்மாவுக்காக வேண்டிய நேரத்தை மட்டுப்படுத்தி இருப்பது போல, பாடசாலை அறநேரம் நடைபெறுவது போல ரமலானுடைய காலத்திலும் அறநேரம் பாடசாலையை நடத்திவிட்டு போகலாம் என்று எதிர்காலத்தில் அரசாங்கம் கூட யோசிக்கலாம். அதற்கு நாங்கள் காரணங்களையும் காட்டிக் கொடுக்கின்றோம். அன்பானவர்களே, பெற்றோர்களே, எங்களுடைய பிள்ளைகள் உலக கல்வியாக இருந்தாலும் மார்க்க கல்வியாக இருந்தாலும் அவர்களை நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் அவர்களை பதப்படுத்த வேண்டிய பொறுப்பும் பெற்றோர்களாகி எங்களுக்கு இருக்கிறது. வெறுமனே பிள்ளைகளை போட்டு படிக்க வேண்டும் என்று அவர்கள் நோன்பு நோக்க ஆசைப்படுகின்ற நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள். 7 வயது 8 வயது 9 வயது 10 வயது ஸ்காலர்ஷிப் படிக்கிற 6ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய ஆசை இருக்கிறது, நோன்பு நோக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது இந்த பாடசாலை வகுப்புகள், டியூஷன் கிளாஸ் வகுப்புகள். நோன்பை பிடித்தால் கிளாஸுக்கு போக முடியாது, அவர்கள் டயர்ட் ஆயிடுவார்கள். எனவே அவர்களுக்கு இருக்கிற அந்த ஆசையை நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் அதை அடைவதற்கு நாங்கள் தடை விதிக்கின்றோம். அவர்களுடைய எதிர்காலத்தை, அவர்களுடைய மகஷருடைய வாழ்க்கை, அவர்களுடைய மறுமை வாழ்க்கையை பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோம் இல்லை என்பதுதான் இங்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை. அன்பானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை, டியூஷன் கிளாஸுக்கு நீங்க அனுப்ப வேண்டாம் என்பதல்ல எங்களுடைய இந்த பதிவு. இந்த ரமலானுடைய மாதத்தில் இருக்கின்ற நன்மைகளையும் அது சார்ந்த அந்த பயிற்சிகளையும் பிள்ளைகள், உங்களுடைய குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கு, அவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியான குழந்தைகளாக வளர்வதற்கு
நமது இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்ற வழிமுறைகளை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். பிள்ளைகளை பார்த்தால் இரவு நேரங்களிலே அதிகமான பிள்ளைகள், சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் தராவிக தொழுகைக்காக நீண்ட நேரம் நின்று தொழுகிறார்கள். அவர்கள் அந்த நீண்ட நேர தொழுகையின் பிற்பாடு வீடுகளில் வந்து தூங்கினால் நாங்கள் நேரத்தோடு அவர்களை எழுப்பி டியூஷனுக்கு போறோம். ஆனால் பெற்றோர்கள் நீங்கள் 9-10 மணி வரைக்கும் தூங்கலாம். ஆனால் பிள்ளைகள் நேரத்தோடு டியூஷனுக்கு போக வேண்டும். எனவே அன்பானவர்களை சற்று சிந்தியுங்கள். இந்த ரமலானுடைய காலத்திலே அவர்கள் அதனை அனுபவிப்பதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் அமைக்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற சமூகம் சார்ந்த நிறுவனங்கள், சமூக அமைப்புகள், சிவில் அமைப்புகள் இந்த விடயத்திலே நீங்கள் கவனம் எடுத்து இதனை ஒழுங்குபடுத்த வேண்டும். இந்த ரமலானுடைய காலத்திலேயும் இரவு நேரங்களில் எங்களுடைய பெண் பிள்ளைகள் டியூஷன் கிளாஸ்களுக்கு அலைந்து திரிகின்றதை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. மிகவும் கவலையான ஒரு விஷயம். இரவு நேரங்களில் திராவிக்கு போய் வர பிள்ளைகள் போன்று டியூஷன் கிளாஸுக்கு போய் வருகிறது. திராவிக இல்லை. நோன்பு திறக்கின்ற நேரத்திலே பதறி உணர்ந்து பிள்ளைகள் அவதிப்பட்டு கொண்டு ஓடுகிறது. நோன்பு இருக்கிறது நேரமாகிவிட்டது, டியூஷன் கிளாஸ் முடிவதற்கு லேட் ஆகிவிட்டது. இவ்வாறான நிலைமைகள் எங்களுடைய மார்க்கத்தை எங்கே கொண்டு போக போகிறது? எங்களுடைய பிள்ளைகளுடைய கலாச்சாரத்தை எங்கே கொண்டு போக போகிறது? இப்பொழுது எங்களுடைய பிள்ளைகளுடைய பேச்சு, அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய உடைகள் என்று எல்லாமே மாறிக்கொண்டு வருகிறது. ஒரு காலத்தில் எங்களுடைய பகுதி நேர வகுப்புகளுக்கு வீடுகளிலே போகின்ற பிள்ளைகள் அபாயா உடுத்து ஒரு கண்ணியமான முறையிலே ஃபேஸ்கவர் கட்டியெல்லாம் பிள்ளைகள் போனார்கள். ஆனால் இப்பொழுது டெனிம் ட்ரௌசர் அடிச்சு தொப்படிச்சு பிள்ளைகள் போகிறார்கள். ஆண் பிள்ளைகளோடு கதைப்பதற்கு கூச்சப்பட்ட இந்த பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளோடு நெருக்கமாக கதைக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் ஒரு கலாச்சாரத்தை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இது எந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதைத்தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் பிள்ளைகளை பெற்று விட்டோம், அவர்களை நன்றாக படிக்க வைக்க வேண்டும். சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் எத்தனையாம் தரம் படிக்கின்றது என்பது கூட தெரியாமல் இருக்கின்றார்கள். சில தகப்பன்கள் பிள்ளைகளுடைய ஸ்கூலை கேட்டால் கூட சில தகப்பன்கள் ஒரு 5 நிமிடம் யோசித்து விட்டு தான் ஸ்கூலை சொல்கிறார்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் இன்று பிள்ளைகளை வழி நடாத்துபவர்களாக இல்லாமல் அவர்கள் கேட்கின்ற நேரம் அவர்களுக்கு பணத்தை வாரி வழங்கி அவர்களுக்கான சகல வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. இது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு தனி தலைப்பாக பேசலாம். பிள்ளைகளுக்கு மொபைல் வாங்கி கொடுக்கிறார்கள். பிள்ளை நீ ஓஎல்ல பாஸ் பண்ணா உனக்கு மொபைல், ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணா உனக்கு மொபைல், இப்போ பிள்ளைகளுக்கு ஸ்கூட்டி பைக். இதெல்லாம் பிழை என்று சொல்லல, ஆனால் அதனால் பிழை ஏற்பட்டு விடக் கூடாது என்பதை நாங்கள் சொல்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகளை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த பிள்ளைகளை உங்களுக்கு அமானிதமாகத்தான் ஒப்படைத்திருக்கின்றார். நாளை அந்த பிள்ளைகளுடைய சகல விஷயங்களையும் நீங்கள் கேள்வி எனக்கு கேட்கப்படுவீர்கள். அந்த குழந்தை செய்கின்ற ஒரு பிழையான விஷயங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். அந்த குழந்தையை நல்ல குழந்தையாக, பண்புள்ள குழந்தையாக, ஒழுக்கமுள்ள குழந்தையாக, நல்ல பிற மனிதர்களுடைய மனதை புரிந்து பிற மனிதர்களோடு நன்றாக பழகக்கூடிய நல்லபடியான ஒரு நல்ல குழந்தையாக அவர்கள் செய்யக்கூடிய குழந்தைகளாக நாங்கள் வளர்த்தெடுத்தோமானால் நாங்கள் மரணித்தாலும் எங்களுடைய குழந்தை ஊடாக எங்களுக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். இதை நீங்கள் மாற்றி பார்த்தா உங்களுடைய பிள்ளையை நீங்கள் ஒரு மோசமான பிள்ளையாக, பண்பாடற்ற பிள்ளையாக, ஒரு நாகரிகம் என்ற பெயரிலே நாசமாய் போன பிள்ளையாக நீங்கள் வளர்த்தெடுத்தீர்களாக இருந்தால் இதனுடைய பாரதூரமும் உங்களுக்கு வந்து சேரும். அன்பான பெற்றோர்களே, நானும் ஒரு தகப்பன் தான், நானும் பிள்ளைகள் வைத்திருக்கின்றேன். இது உங்களுக்கான பதிவு மட்டுமல்ல, இது எனக்கான பதிவும் சேர்த்துதான். எனவே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் பண்பானவர்களாக உருவாக்குவது நமது பொறுப்பு. எனவே இஸ்லாமிய தொழுகைகள், அமல்கள், நோன்பு இவைகளை எல்லாம் எங்களுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கான முழுமையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது இந்த ரமலானுடைய மாதம். அதை நாங்கள் எந்த அளவுக்கு பிரயோசனம் உள்ளதாக, நன்மைகளை அதிகரிக்கக்கூடியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அதுபோன்று எங்களுடைய பிள்ளைகளும் அதை அடைய வேண்டும் என்று விரும்ப வேண்டும். எனவே அன்பானவர்களை சற்று சிந்தியுங்கள். நமது பிரதேசத்தில் இருக்கின்ற சமூக அமைப்புகள் இந்த ரமலானுடைய காலத்தில் நீங்கள் நேரத்தை மட்டுப்படுத்தி இருப்பது வரவேற்கத்தக்க விஷயம். இருந்தாலும் இந்த ரமலான் மாதத்தில் முழுமையாக இந்த கிளாஸ்களை, வகுப்புகளை நிப்பாட்டினால் இன்னும் சிறந்தது. பிள்ளைகளுக்கு முழுமையாக சுதந்திரத்தை கொடுங்கள். அவர்கள் அமல்களை செய்யட்டும். அவர்கள் இந்த ரமலானுடைய இந்த ஓய்வை அவர்கள் எடுக்கட்டும். இதை அவர்கள் நன்றாக கழிக்கட்டும். பிரயோசனம் உள்ளதாக அவர்கள் ஆக்கிக் கொள்ளட்டும். இன்னும் ஒரு 5 வருடங்கள் போனதுக்கு பிற்பாடு என்ன நடக்குமோன்னு தெரியாது.
இது உண்மையாகவே சட்டமாக்கப்பட்டால் பாடசாலை நடத்தத்தான் வேண்டும் என்று அப்போது என்ன செய்வது? எங்களுக்கு கிடைக்கின்ற எங்களுக்கு அரசாங்கம் தருகின்ற சலுகைகளை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, அரசாங்கம் அதனை உணர்ந்துதான் செய்கிறது. அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள், அவர்களுக்கு ஓய்வு வேண்டும் என்று. ஆனால் அதையும் நீங்கள் பிரேக் பண்ணி பாடசாலைகளையும் பகுதி நேர வகுப்புகளையும் டியூஷன் என்று பிள்ளைகளை போட்டு வதைத்துக் கொண்டிருக்காமல் தயவு செய்து விடுமுறை வழங்கி ஒரு மாத காலம், இந்த ஒரு மாதத்தினுடைய சிலபஸை நீங்கள் நினைத்தால் அடுத்த மாதத்திலே அதை அழகான முறையில செய்து போகலாம். ஒரு வருட கல்வி இருக்கிறது. கடந்த கொரோனா வந்துச்சு, நாங்க கொரோனா வந்த நேரம் நீண்ட காலமே எங்களுக்கு படிப்பு இல்லாம போச்சு. அந்த சிலபஸ் நீங்க முடிக்கலையா? முடிச்சிருக்கிறீங்க. ஏழும் அப்ப உரிய நேரத்துல உரிய விஷயங்களுக்கு எல்லோருக்கும் சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்று இந்த பதிவினூடாக கேட்டுக்கொள்கின்றோம். யாருடைய மனதை புண்படுத்துவதற்காகவும் அல்லது யார் மீது உள்ள கோபத்துக்காகவும், இல்ல டியூஷன் கிளாஸ் நடத்துகின்ற ஆசிரியர்கள் மீது கோபம் அல்லது பாடசாலை ஆசிரியர்கள் மீது கோபத்துக்காக இல்லை. என்னுடைய பிள்ளைகளும் படிக்கிறார்கள் தான். ஆனால் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய விடயத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கிறது என்ற அடிப்படையிலே இந்த காணொலியை நான் பதிவு செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எங்களுடைய உள்ளங்களை அறிந்து அதற்கான கூலிகளை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.